வணக்கம் நண்பா. மாசம் பொறந்தா சம்பளம் வருது, ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியலையா? டென்ஷனே வேணாம். உங்க பணத்தை நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுதாங்க 50-30-20 ரூல். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் கேள்வி இதுதான். மாசம் சம்பளம் கிரெடிட் ஆகுது, ஆனா அது எங்க எப்படி செலவாகுதுன்னு நாம யோசிக்கிறதுக்குள்ளேயே கைவிட்டு போயிடுது. என்னங்க இது? சம்பளம் வாங்கி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அக்கவுண்ட் காலி ஆயிடுச்சா? எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதேன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா நீங்க மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேரு இதே பிரச்சனையில தான் இருக்காங்க. ஆனா இது ஒன்னும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை கிடையாது. இதிலிருந்து வெளியே வர ஒரு சூப்பரான வழி இருக்கு. சரி, இப்ப நாம அந்த சொல்யூஷனை தான் பார்க்க போறோம். இது உங்க ஃபினான்ஷியல் லைஃபையே டோட்டலா மாத்தக்கூடிய ஒரு சிம்பிளான விதி. பணக்காரங்க எல்லாம் அவங்க பணத்தை மேனேஜ் பண்ண ஒரு சீக்ரெட் ஃபார்முலா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அதுதான் இந்த 50-30-20 விதி. இந்த 50-30-20 ரூலுங்கிறது ஏதோ பெரிய கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. சிம்பிளா உங்க வருமானத்தை 3 கேட்டகரியா பிரிக்கிற ஒரு நேரடியான மெத்தட். உங்க தேவைகள், உங்க ஆசைகள், அப்புறம் உங்க சேமிப்பு. சரி, இப்ப இந்த விதியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 50-30-20னா என்னென்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ரூல் படி உங்க வருமானத்தை 3 பாகமா பிரிக்கணும். அதுல 50% உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கு, மீதி இருக்கிற 20% உங்க சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் போகணும். இன்னும் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. தேவைகள்னா என்ன? நாம வாழ்றதுக்கு கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய செலவுகள், அதாவது வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட் பில், இதெல்லாம். ஆசைகள்னா நம்ம லைஃப கொஞ்சம் ஜாலியா மாத்துற விஷயங்கள், அதாவது வெளியில சாப்பிட்றது, சினிமா, ஷாப்பிங்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா சேமிப்பு. இது உங்க ஃபியூச்சரை காப்பாத்த போற இன்வெஸ்ட்மெண்ட், அவசர காலத்துக்கு உதவுற பணம். இப்போ ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தோட இந்த ரூல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு, உங்க மாச சம்பளம் ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்கலாம். உங்க 30,000 ரூபாய் சம்பளத்துல 50%, அதாவது 15,000 ரூபாய் உங்க தேவைகளுக்கும், 30%, அதாவது 9,000 ரூபாய் உங்க ஆசைகளுக்கும், 20%, அதாவது 6,000 ரூபாய் சேமிப்புக்கும் நீங்க ஒதுக்கணும். இந்த நம்பர்ஸ் தான் இனிமே உங்க கைடு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். என்னங்க சொல்றீங்க? என் வீட்டு வாடகையே 15,000 ரூபாய் வருது, இதுல நான் எப்படி 50%ல முடிக்கிறதுன்னு கேக்குறீங்க. கரெக்ட் தானே? ரொம்ப நியாயமான கேள்விதான். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உங்களோட அத்தியாவசிய செலவுகள் 50% தாண்டி போச்சுன்னா, நீங்க கை வைக்க வேண்டிய இடம் உங்க சேமிப்புல இல்ல, உங்க ஆசைகள்ல தான். ஆமாங்க, அந்த 30% ஜாலி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை தேவைகளுக்கு மாத்தணும். சேமிப்புங்கிற அந்த 20% மட்டும் எந்த காரணம் கொண்டும் தொடவே கூடாது. அதுதான் ரூல். சரி, இது எப்படி பிராக்டிகலா பண்றது? அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுதான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிம்பிள். சம்பளம் வந்த உடனே வேலையா மத்த எந்த செலவும் பண்றதுக்கு முன்னாடி அந்த 20% சேமிப்பை எடுத்து உங்களுக்காக ஒதுக்கிடுங்க. ஒரு ஆர்டி இல்லனா எஸ்ஐபில ஆட்டோ டெபிட் செட் பண்ணிடுங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், பேங்க் அக்கவுண்ட்ல பணம் தானா சேமிப்புக்கு போயிடும். நீங்க எப்படி செஞ்சீங்கன்னா, மீதி இருக்கிற பணத்துல எப்படி வாழணும்னு உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா பழகிக்கும். மாச கடைசில சேமிக்கலாம்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. இந்த சைக்காலஜி ட்ரிக் சூப்பரா வேலை செய்யும் பாருங்க. இந்த விதியை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை உருவாக்குறது மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்தையே பிரகாசமா மாத்துறீங்க. இந்த கோட்ல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. நாம பணக்காரராகிறது எவ்ளோ சம்பாதிக்கிறோன்றதுல இல்ல, அதுல எவ்ளோ சேமிக்கிறோன்றதுல தான் இருக்கு. இத நீங்க விடாம ஃபாலோ பண்ணீங்கன்னா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய நோக்கி போறத மட்டும் இல்ல, அடுத்த சில வருஷத்திலேயே நீங்க ஒரு நல்ல தொகைய சேமிச்சு வச்சிருப்பீங்க. இது ஒரு ப்ரூவன் மெத்தட். சோ நண்பா, இப்போ உங்க கையில ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. இந்த மாசத்துல இருந்தே நீங்க எவ்ளோ சேமிக்க போறீங்க, உங்க டார்கெட் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபைனான்ஷியல் பயணத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.